வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரலட்சுமி நோம்புக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 1 pot சாம்பார் சாதம் பண்ண போறோம். மெயினா இந்த ரெசிபி இப்ப எல்லாருமே சின்ன ஃபேமிலியா இருக்கும். பிரசாதம் அப்படிங்கறதுனால நம்ம கொழக்கட்டை, அப்பம், போளி, பாயசம், வடை இந்த மாதிரி நிறைய பிரசாதமும் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், காய், கூட்டு இத்தனை வகை நம்ம பண்ணும்போது வயசானவாள பூஜை பண்றா இல்லையா, அவளுக்கு இத்தனையும் பண்றதும் கஷ்டமா இருக்கும், சாப்பிடுறதும் அதோட முடியாது, நிறைய வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம மற்றபடி நம்ம பண்ற பிரசாதங்கள் பண்ணலாம். இந்த சாம்பார், ரசம், காய், கூட்டுக்கு பதிலா இந்த 1 pot சாம்பார் சாதம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாவும் இருக்கும், வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். பருப்பு, எல்லா காய்கறிகள் எல்லாமே சேர்த்து குக்கர்ல ஒரு 5-6 விசில் விட்டாலே போதும், இந்த சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும். இதுவும் அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அந்த கதம்ப சாதம் மாதிரி இருக்கும், நமக்கு பண்றதும் ஈஸியா இருக்கும், வேஸ்டும் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாவும் டேஸ்டியாவும் பண்ணக்கூடிய 1 pot சாம்பார் சாதம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈஸி 1 pot சாம்பார் சாதம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளிஜலம் நம்ம கரைச்சி எடுத்துப்போம். 1 pot சாம்பார் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போய் சாஃப்டா வதங்கட்டும். தக்காளி பாருங்க, பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. நமக்கு பிடிச்ச காய்கறிகளை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நாள் கிழமையில பண்ணும்போது வெறும் காய்கறிகளை மட்டும் சேர்க்கிறோம். இதே மற்ற நாள்ல பண்றோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த தக்காளிக்கு முன்னாடி அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி மற்ற காய்கறி போட்டு வதக்கிக்கலாம். இல்ல காய்கறி இல்லாம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். காய்கறி பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுது. 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை வதக்கின்றுவோம். நம்ம சேர்த்த பொடி இந்த எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஊற வச்ச புளி அது போல புளி ஜலமா கரைச்சிருக்கேன். இது நம்ம அரிசி அளந்த கப்ல 2 கப் இருக்கு, அது இந்த காய்கறியோட விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி காய்கறி வேகிறதுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இந்த புளி ஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். புளிஜலம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுத்து. 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். ஆல்ரெடி புளிஜலம் 2 டம்ளர் விட்டுருக்கோம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா தளத்தளன்னு கொதிச்சு எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் மூடியை மூடிட்டு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடி நம்ம திறந்துக்கலாம். இவ்வளோ பர்ஃபெக்டா வெந்திருக்கு பாருங்க. இதை ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். லேசா கரண்டியால மசிச்சு விட்டுக்கோங்க. வாசனைக்கு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம வரலட்சுமி நோம்புக்கு ஃபுல் சமையல் பண்ண முடியல அப்படின்னா கூட மற்ற பட்சணங்கள் பண்ணிட்டு இந்த ஒரு சாம்பார் சாதம் கூட பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். 1 pot சாம்பார் சாதம் ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுது. இந்த சாம்பார் சாதத்தை வரலட்சுமி நோம்பு அன்னைக்கும் நம்ம பண்ணிக்கலாம், இல்ல மற்ற பண்டிகை நாட்கள்ல நைவேத்தியத்துக்கும் பண்ணலாம், இல்ல ஒரு லஞ்ச் அல்லது பிரஞ்சுக்கும் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். சிம்பிளா ஈஸியா அதே நேரம் நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும்.
பெரிய ஃபேமிலியா இருந்ததுன்னா எலாபரேட்டா ஃபுல் சமையலுமே நம்ம பண்ணிக்கலாம். வயசானவாளா இருக்கா, அவளால பண்ணவும் முடியல, அதுக்கப்புறம் சாப்பிடவும் முடியல அப்படிங்கும்போது இது ஒரு சின்ன ஆல்டர்னேட்டா இருக்கும். இப்ப சாம்பார் சாதத்தை வந்து சுவாமிக்கு நான் நைவேத்தியம் பண்ணிட்டேன். நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். தேவாமிரதமா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த புளியோட புளிப்பு, தக்காளியோட புளிப்பு சேர்ந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஜஸ்ட் வந்து சாம்பார் பொடி போட்டுதான் நம்ம பண்ணிருக்கோம். இருந்தாலுமே அப்படியே கிரீமியா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எப்படியும் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம வடையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்ப அந்த வடையை தொட்டுண்டே கூட சாப்பிடலாம், இல்ல ஒரு தயிர் பச்சடி பண்ணிட்டா கூட போறோம். வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு யாரால வந்து இந்த ஃபுல் சமையலும் பண்ண முடியல, சாப்பிடவும் முடியல அப்படின்னு நினைக்கிறேடோ அவளுக்கு வந்து இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த 1 pot சாம்பார் சாதத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.